அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்தனுக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. மை வி3 ஆர்ட்ஸ் என்ற செயலி நிறுவனம் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் சென்னை நிதி நிறுவன மோசடி புகாரில் சிக்கியிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். விளம்பரம் பார்த்தால் பணம் எடுக்க கூறி மோசடி செய்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த மை வி3 ஆர்ட்ஸ் என்ற சேலை நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் என்பவர் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்துள்ளார். மை வி3 ஆர்ட்ஸ் செயலியில் வீடியோ பார்த்தால் ₹5 முதல் ₹1500 வரும் என்று கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீசார் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செயலி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சக்தி ஆனந்தன் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் ராணியிடம் முன்பு இன்று சரணடைந்தார். அவரை ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையில் ஜாமீன் கோரியும் சிறையில் முதல் வகுப்பு வழங்க கோரியும் சக்தி ஆனந்தன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.